குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி வித் சாம்பார், 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 கொழ 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 வித் இட்லி. இட்லி எப்படி வருது பாருங்க என் ஒய்ஃப் செய்ய இட்லி. யூகேலேயே எங்கள் இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வேர்க்கடலை சட்னி அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. நான் பிசைஞ்சு அடிப்பேன், திட்டுவா அதுக்கு தான். வேர்க்கடலை சட்னினா பிசைஞ்சு அடிப்பீங்க, மற்ற சட்னினா தொட்டு சாப்பிடுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலை சட்னி தான். இதில் ஒரு தொடு, அதில் ஒரு தொடு. என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்டு. மனுஷன் வாழ்றது எதுக்குங்க? இந்த நாக்குக்கு ருசியாக சாப்பிட்றது தான். இதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வசதிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. வேர்க்கடலை ஒரு பவுண்டு கூட இருக்காது. வீட்டில் சமைச்சா ரொம்ப ரொம்ப சீப். யூகேவை பொறுத்த வரும். இங்கே மனிதர்கள் ஃப்ரோசன் வாங்கி சாப்பிட்டு கடைசியில் குத்துது, குடையுது, எனக்கு முது வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. உலகம் ரொம்ப சோம்பேறி பாதையை தேடி போயின்னு இருக்கு. லக்ஸரி லைஃப்காக என்னோட வாழ்வியலையே கெடுத்துக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லலாம் பஸ்ஸில் 90% பீப்புள் பஸ்ஸில் தான் போவாங்க. ஒரு 10% தான் காரில் போவாங்க. நீங்கள் 90% காரில் போகிறீங்க. வளர்ச்சி நல்லது தான். ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் கார் வச்சுக்கிறான்னு நம்ம சூடு வச்சுக்கூடாது. அதுதான் முக்கியம். நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அப்போ நம்ம கார் வாங்கலாம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னா நம்ம கேப் அடிச்சு போகலாம். ஊரை சுற்றி கேப் இருக்கு. அந்த ஒரு நாள் தான் தலைவு. என்னவோ மக்களுக்கு புரியுதா இல்லையா, புரியாம நடிக்கிறாங்களா? பேர்டனை ஏற்றிக்கிட்டு குத்துது குடையுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. லக்ஸரியாக வாழணும்னா அதுக்கேற்ற பொட்டென்ஷியல் இருக்கணும், அதுக்கேற்ற இது இருக்கணும். முயற்சி எடுத்துக்கினே இருக்கணும். முயற்சி எடுத்துட்டு இருக்கும்போதே கடனை வாங்கி கொடுக்காது. கடன் வாங்கினா நம்மள சாப்பிட்டு போயிடும். இஎம்ஐயும் அதுவும் இதுவும். எப்பா ஒரு வீடுக்கு 3 வீடுக்கு இஎம்ஐ கட்டுவீங்க. கேட்டால் கடன் வைங்க. கடன் இல்லை, அது லக்ஸரி. அது பேர். லக்ஸரிக்கும் கடனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நம்ம மக்களுக்கு இன்னும் புரியல. நான் கடன் வண்டி வாங்க மாட்டேன். ஏன்னா அதோட பேர்டன் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் எனக்காக வாங்கலை, இவ்வளோத்துக்கும் எவனுக்கோ சாட்சி கையெழுத்து போட்டதுக்காக வாங்கின பிரச்சனை நான் எவ்வளோ மாட்டியிருக்கேன். தப்பான விஷயம். அதுதான் அந்த காலத்தில் விரலுக்கேற்ற வீக்கம். உண்மையான விவசனம் அது. நாங்கள் வளரக்கூடாதா, நாங்கள் வாழக்கூடாது. வாழணும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும். லக்ஸரிஸ்லாம் எப்போ நம்மளுக்கு தேவைக்கு மேலே இருக்குது, ஓவராக டேக்ஸ் கட்டுறோம்னா அப்போ லக்ஸரிகளை போகலாம். அது வெறும் அடக்கம் அமர்வு வைக்கும் அடங்காமை ஆறுயிர் உயிர்த்து விடும். அந்த அடக்கம் தான் நம்மளுக்கு முக்கியம். அது செய்யணும். ஏதோ நல்ல மொழி தகவலை சொல்கிறேன், அனுபவசாலி சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்காம திட்டுங்க. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் சூப்பர் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட். காட் பிளஸ் யூ கண்ணம்மா. ஐ லவ் யூடா. தேங்க்யூ சொல்ல. Thank you. அப்பா